பெண்ணே, நீ உன் குடும்பத்தின் குத்துவிளக்கு. ஆம், ஒரு பெண்ணு தான் குடும்பத்துக்கு குத்துவிளக்கு. அந்த விளக்கு எவ்வளவு அழகா எரிகிறதோ, அவ்வளவு அந்த குடும்பம் அழகா இருக்கும். அந்த குத்துவிளக்கு இல்லைன்னா அந்த வீடே இருளடைஞ்சு போயிடும். இந்த குத்துவிளக்கு எப்படி அந்த பெண் ஒரு குத்துவிளக்குன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு எப்படி நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பெண் அந்த குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் அவள் ஒரு தூண் போல. ஆம், ஒரு நல்ல பெண், ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள பெண் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவள் அதிகாலையில் எழுந்திருக்கிறவளாக இருக்கணும். ஆமாம், சூரியன் வருவதற்கு முன்பு இருட்டோடு எழுந்து தன் வீட்டு காரியங்களில் கவனமாயிருப்பாள். அவள் அதிகாலையில் எழும்பணும். எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரங்களை உண்டு பண்ணணும். அவள் காலையில் எந்திரிச்சு வீட்டு காரியத்தில் கவனமாக இருக்கணும். அவள் விளக்கு இரவிலும் எரியும். ஆம், ஒரு நல்ல பெண் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு தன் குடும்பத்தை எல்லாருக்கும் ஆகாரத்துக்கு உண்டாக்கணும். தன் வீட்டு வேலைகளில் கவனமாக இருக்கணும். ஒரு பெண் அதிகாலையில் எழும்புனா அந்த நாள் முழுக்கும் அவளுக்கும் நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பெண் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஒரு நல்ல பெண் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் குடும்பத்திற்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறாள். ஆம், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு அப்படின்னா என்ன? ஒரு பெண் தனக்கு பலன் உண்டாகிற வரைக்கும் ஆகாரம் புசிக்கணும். ஆம், தன் பலனுக்கு மீறி ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது பெண் என்பவள் உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. பெண் சாப்பாட்டு விஷயத்தில் கூட அவள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு வீட்டாருக்கு எல்லாருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும்னா அவள் முதல்ல பலப்படணும். அவள் பலம் அடைஞ்சாதான் வீட்டு வேலைகள்லாம் பார்க்க முடியும். அவள் ரொம்ப பலவீனமாக எப்போ பாரு சோர்வில் இருந்துக்கிட்டு எனக்கு அது முடியலை இது முடியலைன்னா வீட்டு வேலை அந்த விளக்கு எப்படி எரியும்? முதல்ல தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் வீட்டாருக்கு அவள் ஆகாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அவள் எப்படி இருக்கிறாளாம்? வியாபார கப்பலை போல இருக்கிறாளாம். ஒரு பெண் தன் வீட்டுக்கு வியாபார கப்பல் என்ன செய்யும்? சரக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னா பணத்தோடு திரும்பி வரும். ஆம், இன்றைக்கு ஒரு நல்ல குணசாலியான ஒரு பெண் என்பவள் தன் புருஷன் வேலைக்கு போய் அந்த வீட்டுக்கு சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, அவளும் தன் குடும்பத்திற்காய் உழைக்க வேண்டும், சம்பாதிக்கணும். ஆமாம், அதாவது அவள் என்ன செய்கிறாளாம்? ராட்டையில் நூல் நூக்குறாளாம். அந்த நூலை எடுத்து அந்த வர்த்தகர்கிட்ட அதை போய் விற்கிறாளாம். அதை வர்த்தகர்கிட்ட விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு ஒரு நல்ல நிலமாக பார்த்து வாங்குறாளாம். அப்புறம் அந்த நல்ல நிலத்தை பார்த்து வாங்கிட்டு அதில் திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுகிறாளாம். பாருங்கள், ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்தில் எப்படி வருமானத்துக்கு அவள் ஆதரவாக ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆம், சும்மா ஏதோ புருஷன் சம்பாதிச்சிட்டு வர்றாரு நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம நேரத்தை போக்கோம் இல்லாமல் அவள் ஒவ்வொரு மணித்துளியையும் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், ஒரு பெண்ணானவள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவளாக இருப்பவள் தான் பெண். அதுதான் வீட்டுக்கு வெளிச்சம் தர முடியும். வெளிச்சத்துக்கு மங்கி எரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வெளிச்சம் தெரியுமா? அது பிரகாசமாக எரிஞ்சாதான் வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். அதுபோல் தான் அவள் சுறுசுறுப்புள்ளவளாக இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நல்ல நன்மை நடக்கின்றது. அதிகாலையில் எழும்பணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அவளோட வேலையும் பார்க்கணும், மீதி எல்லா வேலையும் வீட்டுக்கு தேவையான காரியங்களை கவனிக்கணும், வருமானத்தை உண்டு பண்ணணும். இரவுலையும் அவள் என்ன செய்யணும்? அவள் விளக்கு அணையாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கெல்லாம் நாளைக்கு என்ன கணக்கு சொல்லணும், இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன இது பண்ணணும். இப்போல்லாம் ஆன்லைனில் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸு. பெண்கள் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப பிஸ்னஸ் மேனை போல் எப்பயுமே அவங்களோட நேரத்தை வீணாக்காத படிக்கு நல்லா அந்த நேரத்தில் அவங்க படிக்காதவங்களாக இருந்தால் கூட நல்ல பிஸ்னஸ் பண்ணி அவங்க குடும்பத்தை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க.
உண்மையிலேயே நல்ல பெண்மணி. குடும்பத்தின் வருமானத்தை நம்ம உயர்த்தணும். அது மட்டும் இல்லை, அந்த வருமானத்தை உயர்த்துறது பெருசு இல்லை. சிலர் வந்து உயர்த்திட்டு அதை என்ன செய்வாங்க, அவங்களே செலவழிச்சிருவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற இந்த வருமானம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் அது பிரயோஜனப்படணும், குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காய் பிரயோஜனப்படணும். வீணாய் செலவு செய்பவள் வீண். பணத்தை பெண்கள் என்றைக்குமே வீண் செலவு செய்யக்கூடாது. குடும்பத்துக்கென்று அக்கறையாக பொறுப்பாக அந்த பணத்தை செலவழிக்கணும். அந்த நல்ல பெண்மணி தன் புருஷனுக்கு தயையுள்ள போதகம் பண்ணுகிறாள். தயையுள்ள போதகம்னா என்ன? இப்போது புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஒரு பிஸ்னஸே நட்டமாக போச்சு, வேறு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லணும்? தயையுள்ள வார்த்தையாக வாயிலிருந்து வரணும். ரொம்ப பொறுமையாக பேசணும். இப்போது இதில் நிறையா பணத்தை தோத்துறாரு, சீட்டாடி தோத்துறாரு, இல்லைன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறாரு, பணத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சால் அவள் வாயிலிருந்து போதகம் வரணும். எனக்கு என்ன, நீ எப்படி வேணா போ, எனக்கு நல்ல பணத்தை கொண்டு எனக்கு நான் தேவைக்கே நீ என்னை கொடுத்துட்டேன்னா போதும், அவள் எங்கிட்டனாலும் கடை வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லி நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனால புருஷன்மார்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய கடனை வாங்கி மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு கடனாளியாக போயிட்டு பின்னாடி ரொம்ப வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, குடும்பத்தோடு கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விரலுக்கு தக்க வீக்கம். வருமானத்துக்குள்ள வேலை செஞ்சு அந்த பணத்தை மிச்சம் பண்ணுகிறவள் தான் நல்ல பெண்மணி, புத்தியுள்ள ஸ்திரீ. செலவு வந்து வருமானத்தை மீறி செலவழிக்கக்கூடாது, மிச்சம் பண்ணணும். சிலரை பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் செய்ய தெரியாது, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, புருஷன் கொடுக்குற காசில் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க. அதை ஒரு சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு எடுத்து பிள்ளைகளின் படிப்புக்கு கொடுப்பாங்க, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பாங்க, வேலைக்கு கொடுப்பாங்க. அது இக்கட்டான நேரத்தில் அந்த பணம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ. பணம் சேர்த்து அதை குடும்பத்துக்கென்று கொடுக்க வேணும். நான் இஷ்டம் போல் நான் செலவழிப்பேன், அந்த பணத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. குடும்பம் என்பது இருவரும் இணைந்தது. பெண்ணானவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்கக்கூடாது. காலையில் வேலை முடிச்சுட்டு 4 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறங்க அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரை என் நேரம் ஒரு சீரியலை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, செல்லை பார்க்குறது, ஃபோன் பேசுகிறது, பக்கத்து வீட்டில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இது சோம்பலின் அப்பம். இது கூட நல்ல பெண்மணி அல்ல. பெண்ணானவள் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று அதில் கவனமாக இருக்க வேண்டும். 4 வருமானங்கள் எப்படி நம்மளால் எப்படி குடும்பத்துக்கு வருமானம் வரணுன்ற அந்த காரியத்தில் பெண் தன் கவனத்தை செலுத்தணும். தன்னுடைய பலனை அப்படி செலவழிக்கணும். அவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. அது மட்டும் இல்லை, அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கணுமா. அலங்காரம் அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷில் போட்டிருக்குன்னா ஆனர். பார்க்குறவங்க பார்த்து அவளை மதிக்கிறது மாதிரி பெண்ணு ட்ரெஸ் பண்ணணும். ஒரு பெண் அப்படின்னாலே அவள் உடை மற்றவங்க மதிக்கிறது மாதிரி போடணும். அதுதான் புத்தியுள்ள பெண். அது மட்டும் இல்லை, அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் அவளை பார்த்து பெருமையாக பேசணுமா. ஏன்னா அவள் எப்பயுமே வீட்டு காரியத்தில் இருக்கா, அதிகாலையில் எழும்புறா, நைட்டு லேட்டாக படுக்கிறா, குடும்பத்தில் எல்லா வகையிலையும் அந்த வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்க்குறா, புருஷனுக்கு எல்லா வகையிலையும் தயவுள்ள போதகம் பண்ணுறா, பிள்ளைங்களுக்கு தயவுள்ள போதகம் பண்ணுறா, எப்பயுமே குடும்பத்து காரியத்திலே இருக்கிறா, பக்கத்து வீட்டோட சண்டை போட மாட்டா, வர்ற வேலைக்காரவங்களோட காரியங்களில் ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறா. அந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்களும் அவளை குணசாலின்னு சொல்லணுமா, நல்ல பெண்மணின்னு சொல்லணுமா. அதுதான் குணசாலியான ஸ்திரீ. அவளுக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணுமா, எங்கள் அம்மா பாக்கியவதின்னு சொல்லணுமா. அவள் புருஷன் அவளை என்ன சொல்லணுமா, அநேக குணசாலியான ஸ்திரீங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் என் மனைவியை போல இல்லைன்னு சொல்லணுமா. சிலர் சமையல் அப்படி சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா சமைப்பா, என் மனைவி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவளுடைய குணங்களிலும் இப்படி புருஷனுக்கு ஈக்குவலாக தன் கணவனுக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் பலவிதமான பிஸ்னஸ்ஸு. அவள் பாருங்களேன், நூல் நூக்குறா, அந்த நூலை கொண்டுட்டு போய் விற்று ஒரு இடத்த வாங்குறா, இடத்த வாங்கி அது ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக்குறா. திராட்சை தோட்டம் உண்டாக்குனா என்னாகும், வீட்டுக்கும் சாப்பாடாச்சு, விற்றா காசும் ஆச்சு. பெண்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள பெண். வருமானத்தை கூட்ட வேண்டும், சிக்கனமாக செலவழிக்கணும், அதிகாலையில் எழும்பணும். அவள் உடை அலங்காரமாய் அழகாய் மற்றவங்க பார்க்குறதுக்கு மதிக்கிறது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். சிலர் நைட்டு தான் சாயந்தரம் தான் குளிப்பாங்களே.
இல்லை. அதிகாலையில் ஒரு பெண்ணானவள் அவளை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும்படியா. குடும்பத்தில் அவள் தான் குத்து விளக்கு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இதே போல் நாமும் சில காரியங்கள் நம்மளை விட்டு நீக்கி குத்து விளக்காய் மாறுவோமா? காட் பிளஸ் யூ.